தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம். இன்றைக்கு இந்த திமுக அரசின் கடைசி முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களாக நாம் எதிர்பார்க்கும் ஒரு முக்கிய விஷயம் என்பது திமுக அரசின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும். அதேபோன்று முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு போன்றவற்றை வழங்க வேண்டும். காலமுறை ஊதியம், சிறப்பு காலமுறை ஊதியம், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற தேர்தல் கால வாக்குறுதிகளை இந்த பட்ஜெட்டிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று இன்றைக்கு விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து இருக்கிறது. சாதாரண கூலி தொழிலாளர்கள் வாழ்வு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரி என்பதை கூட்டப்படாமலும், அதேபோன்று பெட்ரோல் விலையில் இருக்கக்கூடிய வரியில் குறைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதனையும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைய அரசினை கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் இந்த பட்ஜெட்டிலே எதிரொலிக்கப்பட வேண்டும். அதேபோன்று தேர்தலிலே அனௌன்ஸ் பண்ணிய போதில் மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதியர்களுக்கான அந்த இலவச பயண திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட வேண்டும். அதேபோன்று கேஸ் மானியத்தை, எரிவாயு மானியத்தை 100 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள். அதனையும் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை, அவர்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.